நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, ஒருபோதும் சோகமாக இருக்காதீர்கள். சோகமாக இருத்தல் என்பது சாத்தான் உள்ளே நுழைவதற்கான வாசல். ஆனந்தித்திருங்கள், மகிழ்ச்சியா இருங்க எப்பவுமே. ஏனென்றால் இறைவன் தான் நம்முடைய தலைவன். நாம் ஏன் சோகமாக இருக்க வேண்டும்? அவன் சித்தம் எடுத்துக்கொண்டான், அவன் தந்தான், அவனே எடுத்துக்கொண்டான். யார் சொன்னது? யோபு. யோபு சொன்னார், அவன் தந்தான், அவன் எடுத்துக்கொண்டான். கடைசி வினாடி வரைக்கும் சொன்னாரா இல்லையா? நெவர் கிவ் அப். அதான் விசுவாசம். கடைசி வரைக்கும். உள்ள போது பூ பொண்டாட்டி போறா, வீடு எரியுது, உடம்பெல்லாம் புழுவாகுது, முதிர்வு வருது, கடனாளி ஆகிறான், எல்லாரும் பிச்சைக்காரன், நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகின்ற நேரத்தில் அந்த புழுவை கூட அப்படி தூக்கி போட்டு, இறைவனே உங்கள் சித்தத்தால் தான் எல்லாம் நடக்கிறது நின்னரா இல்லையா? கடைசியாக உயிர் பிரிகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன 7வது வார்த்தை என்ன? இந்த சப்மிஷன் இருக்குல்ல, இந்த சப்மிஷன் வந்தா நீங்க பைபிளை படிக்கிறீங்கன்னு அர்த்தம்.